எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு பெரியவாளை பற்றின ஒரு பதிவு தான் பார்க்க போகிறோம். பெரியவா வாழ்ந்த காலத்தில் நடந்த ஒரு சம்பவம், தன்னுடைய பக்தருக்கு பெரியவா செஞ்ச ஒரு மந்திர உபதேசம் அல்லது அறிவுரை அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். கண்டிப்பாக இந்த மாதத்தில் ரொம்ப அவசியமான பதிவு அப்படின்னு கூட அதை சொல்லலாம். இப்போ வாங்க நம்ம பார்க்கலாம். ஒரு முறை பரமாச்சாரியாரை தரிசிக்கிறதுக்கு ஒரு வைணவர் வரார். அவர் பெரியவா முன்னாடி ஒரு கோரிக்கையை வைக்கிறார். சுவாமி, தினமும் ஆழ்வார்களினுடைய திவ்ய பிரபந்த பாடல்களை நான் பாராயணம் செய்யணும்னு விரும்புகிறேன். ஆனால் நேரமின்மையால் என்னால் பாராயணம் பண்ண முடியல. 4000 பாசுரங்களை பிழிஞ்சு எடுத்த மாதிரி ஏதாவது ஒரு பாடல் இருக்கிறதா அப்படின்னு பெரியவா கிட்ட கேட்குறார். அந்த மாதிரி இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறார். அதுக்கு பெரியவா கலகலன்னு சிரிக்கிறார். சிரிச்சுட்டு சுவாமிகள் பார்வதி தேவி ஒரு முறை சிவனிடம் எந்த ஒரு நாமத்தை சொன்னால் விஷ்ணுவினுடைய 1000 நாமங்களையும் சொன்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு கேட்டாலாம். ஸோ அதுக்கு ராமநாமத்தை சொன்னாலே போரும் அப்படின்னு சிவன் பதில் அளிக்கிறார். ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துல்யம் ராமநாம வரானனே அப்படிங்கிற அந்த சகசிரநாம சோஸ்திரம் தான் சிவன் சொன்ன பதில். நீ கேட்குற கேள்வியும் அந்த மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொன்னாராம். சொல்லிட்டு அங்கே இருக்கிறவாள்லாம் உடனே நினச்சிட்டு இருக்கா, பெரியவா என்ன பதில் சொல்ல போகிறா அப்படின்னு காத்துட்டுருக்கா. அப்போ ஆழ்வார்களில் நிறைய பாடல்கள் பாடியவர் திருமங்கை ஆழ்வார்ங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அவர் பாடாத விஷ்ணு கோவில் அப்படின்னா அது சமீபத்தில் கட்டப்பட்டதாக தான் இருக்கும். அவருடைய பாசுரம் ஒன்றில் நாராயணா அப்படிங்கிற அந்த நாமத்தினுடைய பெருமை சொல்லப்பட்டிருக்கு. குலம் தரும் செல்வம் தந்திடும் அடியார் படுதுயர் ஆயின எல்லாம் நிலம் தரம் செய்யும் நீள் விசும்பு அருளும் அருளோடு பெருநிலம் அளிக்கும் வலம் தரும் மற்றும் தந்திடும் பெற்ற தாயினும் ஆயின செய்யும் நலம் தரும் சொல்லை நான் கண்டு கொண்டேன் நாராயணா என்னும் நாமம். நாராயணா என்ற ஒரு சொல்லை கண்டு கொண்டால் போரும், அதன் மூலம் எல்லா நலன்களும் வாழ்வில் உண்டாகும் என்கின்றார் ஆழ்வார். நேரம் இல்லாத போது இந்த ஒரு பாசுரம் போதும், நேரம் இருந்தால் மற்ற எல்லா பாசுரங்களையும் பாராயணம் செய் அப்படின்னு பெரியவா சொல்கிறான். ஆனால் ஒருபோதும் நாராயணா அப்படிங்கிற அந்த மந்திரத்தை மறந்துடாத அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணினாராம். ஸோ இந்த பதிவு தான் நான் உங்களோட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். அதாவது இதில் சொல்லியிருக்கிற மாதிரி இந்த பாசுரத்தை நீங்கள் படிக்கலாம். நாராயணா அப்படிங்கிற அந்த நாமத்தை டெய்லி சொல்லிகிட்டே இருக்கலாம். ஸோ இதே மாதிரி நிறைய மந்திர உபதேசங்கள் பெரியவா பண்ணினது நம்ம சேனலில் நான் ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கேன், அதெல்லாம் செக் பண்ணுங்கள். ஸோ இந்த பதிவு உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பெரியவா சொன்ன மாதிரி இந்த நாராயண மந்திரத்தையும் இந்த பாசுரத்தையும் நீங்கள் தினமும் சொல்கிறத வழக்கப்படுத்திக்கோங்க. நம்ம சேனலில் இப்போ ரீசெண்டாக தினம் ஒரு ஸ்லோகம் பகுதியில் 10வது ஸ்லோகம் ஷேர் பண்ணியிருக்கேன். புதுசாக நீங்கள் யாராவது பார்க்குறீங்கன்னா அவங்களுக்காக சொல்கிறேன். தினம் ஒரு ஸ்லோகம் பகுதின்னு நான் ஒரு பகுதி ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அதில் இது வரைக்கும் 10 ஸ்லோகங்கள் ஷேர் பண்ணியிருக்கேன், தினமும் ஒரு ஸ்லோகம். ஸோ அதுவும் நீங்கள் செக் பண்ணுங்கள். உங்கள் எல்லாருக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு அருமையான பதிவில் நம்ம மீட் பண்ணலாம். நன்றி, வணக்கம். ஜெய ஜெயசங்கர, ஹரஹர சங்கர்.